ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 330. இங்கு பகவத்கீதை உண்மை உருவில் இருக்கும் அத்தியாயம் 1 சுருக்கத்தை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது சுமார் 5000 வருடங்களுக்கு முன்பு, மொத்த உலகமும் அஸ்தினாபுரத்தை, தற்போதைய டெல்லியை தலை நகராக கொண்ட குரு வம்சத்தினரால் ஆளப்பட்டு வந்தது. குரு வம்சத்தினரின் செயல்களை எடுத்துரைக்கும் மாபெரும் காவியமான மகாபாரதம் பாரத நாட்டின் பெருமைமிகு வரலாற்றை அறிவதற்குரிய முக்கிய இலக்கியம் ஆகும். திருதராஷ்டிரரும் பாண்டுவும் குரு வம்சத்தில் பிறந்த சகோதரர்கள். மூத்த சகோதரரான திருதராஷ்டிரர் குருடராக பிறந்த காரணத்தினால் அவருக்கு சேர வேண்டிய அரியணை பாண்டுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தர்களான யுதிஷ்டிரர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகிய 5 புதல்வர்களை பெற்றெடுத்த பாண்டு இளம் வயதிலேயே மரணம் அடைந்து விட்டார். அதன் பின்பு துரியோதனனை தலைமையாக கொண்ட திருதராஷ்டிரரின் 100 குழந்தைகளும் பாண்டுவின் 5 புதல்வர்களும் ஒரே அரசவையில் வளர்க்கப்பட்டார்கள். தேர்ச்சி பெற்ற துரோணரிடம் போர்க்கலையை பயின்ற அவர்கள் பாட்டனார் பீஷ்மர் இடமிருந்து அறிவுரைகளை பெற்று வளர்ந்தார்கள். அனைவரிலும் மூத்தவரான யுதிஷ்டிரரே அரியணைக்கு உரியவர் என்ற போதிலும் பொறாமையினால் பாண்டவர்களை வெறுத்த துரியோதனன் தனது தந்தை திருதராஷ்டிரர் உடன் இணைந்து பல்வேறு திட்டங்களை தீட்டி பாண்டவர்களை கொல்ல முயற்சித்தான். அந்த முயற்சிகளின் ஒரு கட்டமாக நடந்த சூதாட்டத்தில் பாண்டவர்கள் தங்களது அரசை இழந்து 13 வருடங்கள் நாட்டை விட்டு விலகி வாழ்ந்தார்கள். வனவாசம் முடிந்த பின்பு நாட்டை திருப்பித் தரும்படி துரியோதனன் இடம் அவர்கள் கேட்டபோது அவன் திட்டவட்டமாக மறுத்துவிட்டான். பகவான் கிருஷ்ணர் உட்பட பலரும் நடத்திய சமரச பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்ததால் போர் தவிர்க்க முடியாதது ஆயிற்று. உலகில் இருந்த எல்லா அரசர்களும் அஸ்தினாபுரத்தின் கீழ் இருந்ததால் அவர்கள் அனைவரும் 2 பிரிவாக பிரிந்து, சிலர் துரியோதனன் பக்கமும் சிலர் யுதிஷ்டிரர் பக்கமும் இணைந்து போரில் ஈடுபடுவதற்காக குருட்சேத்திரத்தில் கூடினார்கள். 2 தரப்பினருக்கும் உறவினரான கிருஷ்ணர் துரியோதனனின் விருப்பப்படி தனது படைகளை அவனுக்கு அளித்துவிட்டு ஆயுதம் ஏந்தாமல் அர்ஜுனனின் தேரோட்டியாக பாண்டவர்களின் பக்கம் இணைந்து இருந்தார். இப்பொழுது 18 அத்தியாயங்களை கொண்ட பகவத்கீதையின் முதல் அத்தியாயம் தர்மச்சேத்திரமான குருட்சேத்திரத்தில் போர் புரியும் எண்ணத்துடன் கூடிய தனது மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தார்கள் என்ற திருதராஷ்டிரரின் கேள்வியுடன் தொடங்குகின்றது. புனித ஸ்தலத்தின் தாக்கத்தினால் தர்மத்தை பின்பற்றும் பாண்டவர்கள் ஒருவேளை மனம் மாறி போரிலிருந்து விலகி விடலாம் என்ற எதிர்பார்ப்பு உடனும், அதர்மத்தின் பக்கம் இருக்கும் தனது மகன்கள் போரில் வெற்றி பெறுவது இயலாத செயல் என்ற எண்ணத்தின் உடனும் அந்த கேள்வி அமைந்து இருந்தன. வியாசரின் கருணையால் தெய்வீக பார்வையை பெற்றிருந்த திருதராஷ்டிரரின் காரியதரிசியான சஞ்சயன் அரண்மனையில் இருந்தபடியே போர்க்களத்தின் காட்சியை எடுத்து உரைக்க தொடங்குகின்றான். இப்பொழுது திருதராஷ்டிரரை மகிழ்விப்பதற்காக சஞ்சயன் துரியோதனனை மன்னன் என வர்ணிக்கின்றான். பாண்டவர்களின் படையை பார்வையிட்ட துரியோதனன் தனது ஆச்சாரியரான துரோணரை அணுகி அவரின் சீடனான துருபத குமாரனால் அணி வகுக்கப்பட்டுள்ள பாண்டு புத்திரர்களின் மாபெரும் படையை பார்வையிடுமாறு கூறுகின்றான். தனது பிரியமான
சீடர்களான பாண்டவர்களிடம் துரோணாச்சாரியர் பரிவு காட்டுவார் என சந்தேகம் கொண்ட சிறந்த ராஜதந்திரியான துரியோதனன் துரோணரை தூண்டி விடுவதற்கு தகுந்தாற் போல பேசினான். துரோணரை கொல்வதற்காகவே பிறந்த துருபத குமாரனான திருஷ்டுமனின் பெயரை முதலில் சுட்டி காட்டிய அவன் அதனைத் தொடர்ந்து பாண்டவ படையின் மிகச்சிறந்த வெற்றி கொள்ளப்பட இயலாத மா வீரர்களான அர்ஜுனனையும் பீமனையும் குறிப்பிட்டான். அர்ஜுனனும் பீமனும் தனக்கு பெரும் தலைவலியாக இருப்பார்கள் என்பதை துரியோதனன் உணர்ந்து இருந்தான். அதன் பின்னர் பாண்டவ படையின் இதர மா வீரர்களை சுட்டி காட்டினான். துரோணாச்சாரியர் துவண்டுவிடக்கூடாது என்பதை உணர்ந்து தனது படையின் மா வீரர்களையும் அவரிடம் அறிவித்தான். முதலில் முகஸ்துதியாக துரோணரின் பெயரை உரைத்து பின்னர் பீஷ்மர், கர்ணன், கிருபாச்சாரியார் போன்ற வெற்றி வீரர்களை குறிப்பிட்டான். பீஷ்மரால் பாதுகாக்கப்பட்ட தமது படையின் பலம் அளவிட இயலாதது எனவும் பீமனால் பாதுகாக்கப்பட்ட பாண்டவ சேனை அளவிடக்கூடியதே எனவும் கூறி பீஷ்மரையும் உற்சாகப்படுத்தினான். அவனது பேச்சை கேட்ட பீஷ்மர் அதனால் மயங்காதவராக தனது சங்கை சிம்ம கர்ஜனை போன்று உரக்க ஊதினார். பீஷ்மரின் உற்சாக முழக்கம் துரியோதனனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. பீஷ்மரை தொடர்ந்து பல்வேறு சங்குகள், மத்தளங்கள், முரசுகள், கொம்புகள், தாரைகள் என அனைத்தும் ஒரே சமயத்தில் கௌரவ படையில் முழங்க அந்த பெரிய ஒளி மிகவும் பயங்கரமாக இருந்தன. மறு தரப்பில் வெள்ளை குதிரைகள் பூட்டிய மிகச்சிறந்த ரதத்தில் அமர்ந்திருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது பாஞ்சசன்யம் எனும் தெய்வீக சங்கையும் அர்ஜுனன் தனது தேவதத்தம் எனும் தெய்வீக சங்கையும் முழங்க அவர்களை தொடர்ந்து இதர படை வீரர்கள் பல்வேறு சங்குகளை முழங்கினார்கள். அந்த சங்கு ஒலிகளின் முழக்கம் பெரிய ஒளியாக எழுந்து பூமியும் வானமும் நடுங்குமாறு எதிரொலிக்க கௌரவர்களின் இதயங்கள் சிதறின. அந்த சமயத்தில் அனுமான் கொடியை தாங்கிய ரதத்தில் இருந்த அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் பேசத் தொடங்குகின்றான். அக்னி தேவரால் பரிசு அளிக்கப்பட்டு இருந்த அர்ஜுனன் மிகச்சிறந்த ரதம், கிருஷ்ண அர்ஜுனன் தெய்வீக சங்குகள், பாண்டவர்களின் பக்கம் இருக்கும் லட்சுமியின் கணவரான மாதவரான கிருஷ்ணர், சங்கொலியை கேட்ட கௌரவரின் இதய சிதறல், அர்ஜுனுடைய இரதத்தின் கொடியில் எப்போதும் வெற்றியை தரும் அனுமான் குடி கொண்டு இருத்தல் ஆகிய அறிகுறிகள் வெற்றி பாண்டவரின் பக்கமே என்பதை எடுத்து காட்டுகின்றன. இப்பொழுது போர் புரியும் விருப்பத்துடன் குழுமி இருந்த அனைவரையும் காண்பதற்கான ஆவல் கொண்ட அர்ஜுனன் தனது தேரோட்டியாக செயல்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ரதத்தை இரு சேனைகளுக்கும் இடையில் செலுத்துமாறு வேண்டிக் கொண்டான். கிருஷ்ணரை அச்சுதா, வீழ்ச்சி அடையாதவர் என அழைத்ததன் மூலம் தனது சாரதியாக செயல்பட்டாலும் அவர் எப்போதும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளே என்பதை அர்ஜுனன் உறுதி செய்கின்றான். தனது காரணமற்ற கருணையினால் முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது நண்பனும் பக்தனுமான அர்ஜுனனின் தொண்டில் ஈடுபட்டு இருந்தார். தேரோட்டியின் நிலையை அவர் ஏற்று இருந்ததால் அவர் தனது உன்னத நிலையில் இருந்து வீழ்ச்சி அடைந்து விட்டதாக நினைத்துவிடக்கூடாது. பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையிலான உன்னத உறவின்படி பக்தன் எப்போதுமே பகவானுக்கு தொண்டு ஆற்ற காத்து கொண்டு இருக்கின்றான். அதுபோன்றே பகவானும் தனது பக்தனுக்கு தொண்டு ஆற்ற காத்து கொண்டு இருக்கின்றார். பக்த வக்ஷலராக பக்தர்களிடம் பற்று கொண்டவராக விளங்கும் கிருஷ்ணரின் மகிமையை அவர் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுவதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அர்ஜுனனின் ஆணைப்படி பீஷ்மருக்கும் துரோணருக்கும் முன்னிலையில் ரதத்தை இரு சேனைகளுக்கு மத்தியில் நிறுத்திய கிருஷ்ணர் குரு வம்சத்தினரை பார்வையிடும்படி அர்ஜுனன் இடம் கூறினார். தனது நண்பனான அர்ஜுனனை
கருவியாக கொண்டு உலக மக்கள் அனைவருக்கும் பகவத்கீதை என்னும் அரிய அறிவை அளிக்கும் பொருட்டு அறியாமைக்கு அப்பாற்பட்ட அர்ஜுனனை அறியாமைக்கு உட்படுத்தினார் இறைவன். இரு சேனைகளுக்கும் நடுவில் நின்றபடி தந்தைமார்கள், பாட்டனார்கள், ஆச்சாரியர்கள் உட்பட பல்வேறு உறவினர்களையும் நண்பர்களையும் பார்வையிட்ட அர்ஜுனன் பாசத்தினால் மூழ்கி போனான். இப்பொழுது பாசத்தால் மூழ்கிய அர்ஜுனன் பல்வேறு காரணங்களை முன்வைத்து தன்னால் போரிட இயலாது என கிருஷ்ணரிடம் தெரிவித்தான். உறவினர்களின் மீதான பாசம், போரிடும் உணர்வுடன் தன் முன் கூடியிருந்த நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டு அர்ஜுனனின் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்ந்தது, மயிர் குச்சி எரிந்தன. கையில் இருந்த புகழ்பெற்ற காண்டீப வில்லும் நழுவி விழுந்தது. மனம் குழம்பி தன்னையே மறந்தான். கெட்ட சகுனங்களை கண்டான். மாபெரும் போர் வீரனான அர்ஜுனன் போரைக் கண்டு அச்சப்படவில்லை. மாறாக போரில் தனக்கு பிரியமான உறவினர்கள் அனைவரையும் சந்திக்க உள்ளதே என்பதை எண்ணி போரிட மறுத்தான். சுகம் அனுபவிப்பதில் உள்ள தடை, பசி இல்லாதவன் சமைக்க விரும்பாததை போன்று உறவினர்களை கொள்வதால் மகிழ்ச்சி அடைய முடியாது என்பதை உணர்ந்த அர்ஜுனன் போரினால் பெறப்படும் வெற்றியையோ ராஜ்யத்தையோ இன்பத்தையோ விரும்ப கிடையாது. மாறாக வனத்திற்கு சென்று விரக்தியுடன் தனிமையில் வாழ்வதற்கும் தயாராகிவிட்டான். ஆட்சி, மகிழ்ச்சி, வாழ்க்கை ஆகியவற்றை யாருக்காக அவன் விரும்பினானோ அவர்கள் அனைவரும் அவனுக்கு எதிரில் அணி வகுத்து இருக்க அவர்களை அழித்த பின்பு அனுபவிப்பதற்கு என்ன இருக்கும் என நினைத்தான். அவர்கள் தன்னை கொன்றாலும் சரி, தான் அவர்களை ஏன் கொல்ல வேண்டும் என கேள்வி கேட்ட அர்ஜுனன், இந்த பூமி ஒருபுறம் இருக்கட்டும், உலகம் கிடைப்பதாக இருந்தாலும் தான் போரிட தயாராக இல்லை என்பதை வெளிப்படுத்தினான். சொந்த உறவினர்களை கொலை செய்துவிட்டு எவ்வாறு மகிழ்ச்சி அடைய முடியும் என வினவினான். இப்போது பாவத்தின் விளைவுகளைக் கண்டு பயம், திருதராசரின் மகன்கள் பல்வேறு அக்கிரமங்களை செய்து இருந்தபோதிலும் அவர்களை கொல்வதால் தனக்கு பாவம் வரும் என்று கூறிய அர்ஜுனன் பேராசையால் மதியிழந்த எதிர்த்தரப்பினர் துரோகம் செய்வதையும் குலநாசம் செய்வதையும் பாவம் என நினைக்கவில்லை எனவும், மாறாக அவற்றை பாவம் என்று அறிந்த நான் எவ்வாறு அந்த பாவச் செயல்களில் ஈடுபட முடியும் என வாதிட்டான். மேலும் குல தர்மத்தை கெடுத்தவர்கள் நரகத்திற்குத்தான் செல்வார்கள் என்பதையும் உறுதிபட உரைத்தான். குலம் நாசமடையும், பெரியோர்கள் கொல்லப்படுவதால் குலம் அழிவடைந்து குல தர்மம் கெட்டுவிடும். வம்சத்தில் மீதம் இருப்பவர்கள் அதர்மங்களில் ஈடுபடுவார்கள். அதர்மம் தலையெடுத்தால் குடும்ப பெண்கள் களங்கம் அடைவார்கள். பெண்மையின் சீர் அழிவினால் தேவையற்ற சந்ததி உண்டாகும். தேவையற்ற சந்ததியினர் நரக நிலையை ஏற்படுத்துவார்கள். அதனால் அந்த குடும்பங்களின் முன்னோர்கள் வீழ்ச்சி அடைவார்கள். அவர்களுக்கு பிண்டமும் நீரும் வழங்கி செய்ய வேண்டிய காரியங்கள் நடைபெறாது என ஒரு பட்டியலை வழங்கிய அர்ஜுனன் போரினால் குலம் நாசமடையும் என்ற கருத்தை தெரிவித்தான். ராஜ்ய சுகத்தை அனுபவிக்கும் ஆசையால் சொந்த உறவினர்களையும் கொல்ல துணிந்து இருப்பதை பாவமாக உரைத்த அர்ஜுனன் ஆயுதத்தையும் போரையும் துறந்து ஆயுதம் ஏந்திய திருதராசரின் மகன்களால் கொல்லப்படுவதை சிறந்ததாக உரைத்தான். சோகத்தால் மூழ்கிய அந்த நிலையில் வில்லையும் அம்பையும் ஒதுக்கிவிட்டு ரதத்தில் அமர்ந்து விட்டான். ரதத்தில் அமர்ந்த அர்ஜுனன் இடம் கிருஷ்ணர் கூறிய கருத்துக்களே மனித சமுதாயம் முழுவதற்கும் உரித்தான உன்னதமான பகவத்கீதை என்னும் ஞான களஞ்சியம். அவர் என்ன கூறினார் என்பதை அடுத்த இதழில் இருந்து காணலாம். இப்பொழுது கடைசியான குறிப்பு கீழ்காண்போம். முதல் அத்தியாயத்தின் 4 பகுதிகள். 1. போருக்கு தயாராகுதல், திருதராசரின் கேள்வி, துரியோதனனின் ராஜதந்திர பேச்சு. 2. பாண்டவர்களது வெற்றியின் சின்னங்கள்,
தர்மச்சேத்திரே, தர்மச்சேத்திரமான குருச்சேத்திரத்தில் போர் நடைபெறுதல். அடுத்ததாக அக்னி தேவரால் பரிசளிக்கப்பட்டு இருந்த மிகச்சிறந்த ரதம். அதிர்ஷ்ட தேவதையின் கணவரான கிருஷ்ணர் பாண்டவரின் தரப்பில் இருத்தல். திவ்யமான சங்குகள். கௌரவரின் இதயங்கள் சிதறின. அனுமானின் கொடியை தாங்க பெற்றவன். அடுத்ததாக பக்த வச்சலரான ஸ்ரீகிருஷ்ணர். பக்தரிடம் பகவான் கிருஷ்ணருக்கு உள்ள பற்றுதலும் உறவும். இப்பொழுது அர்ஜுனன் போரிட மறுத்தல். போரை தவிர்ப்பதற்கான அர்ஜுனனின் காரணங்கள்: உறவினர்கள் மீதான பாசம், சுகம் அனுபவிப்பதில் உள்ள தடை, பாவ விளைவுகளை கண்டு பயம், குலம் நாசமடையும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்